உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 1993 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி திமுகவில் இருந்து வைகோ நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. விடுதலை புலிகளால் தமது உயிருக்கு ஆபத்து என தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அனுப்பிய கடிதத்தை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னார் கலைஞர் கருணாநிதி. திமுகவில் குழப்பம் ஏற்படுத்த மத்திய உள்துறை முயற்சிக்கிறது. தலைவர் உயிருக்கு ஆபத்து என்றால் என் உயிரை கொடுப்பேன் என வைகோ ஆக்ரோஷமானார். அப்போது வைகோ ஈழத்துக்கு போய் பிரபாகரனை பார்த்துவிட்டு வந்ததும் பரபரப்பாக பேசப்பட்டது. கட்சிக்கு உழைத்தவனுக்கு கொலைப்பழிதான் பரிசா என திமுகவின் தலைமையிடம் வைகோ கேட்டார். அப்போது வைகோ கேட்ட கேள்வியை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இப்போது வைகோவை பார்த்து கேட்கிறார். வைகோ மதிமுக என்ற கட்சியை துவங்கிய பிறகு திமுகவில் வாரிசு அரசியல் உருவாகிவிட்டதாகவும் கலைஞர் தன் மகனுக்கு முடிசூட்ட பார்க்கிறார் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். வைகோ திமுகவின் மீது வைத்த அதே குற்றச்சாட்டை மல்லை சத்யா இப்போது மதிமுக மீது வைத்திருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு வெளியூர் பயணங்களையும் கட்சி நிகழ்ச்சிகளையும் பெரும்பாலும் தவிர்த்து வந்த வைகோ இப்போது பழைய புரட்சி புயலாக உருவெடுத்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் நடைபெறும் மதிமுகவின் அண்ணா பிறந்தநாள் மாநாட்டுக்காக மதிமுக மண்டல மாநாடுகளை கூட்டுகிறார். அதற்கு வைகோவை தலைமை தாங்கி தொண்டர்களை சந்திக்கிறார். இந்த மண்டல மாநாடுகள் எல்லாமே சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்றன. சாத்தூரில் நடைபெற்ற நெல்லை மண்டல மாநாட்டில் பத்திரிகையாளர்களை அநாகரிகமாக நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு வைகோ மீது வைக்கப்பட்டது. பூந்தமல்லியில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் மதிமுகவை அழிக்க சதி நடக்கிறது என்று கர்ஜித்தார் வைகோ. இந்த நிலையில்தான் மல்லை சத்யாவுக்கும் மதிமுகவிற்கும் இடையில் நடைபெற்று வந்த பனிப்போர் வெளிப்படையான மோதலாக மாறியது. தனது தளபதி போர்வால் என மல்லை சத்யாவை அழைத்து வந்த வைகோ இப்போது அவரை துரோகி என பொருள்பட பொதுவெளியில் பேசியிருக்கிறார். இதனால் 32 வருடங்களாக வைகோவுக்கு தளபதியாக இருந்த சத்யா துரோகியானது எப்போது என கேள்வி எழுந்திருக்கிறது. துரை வைகோ 2021ஆம் ஆண்டில் தீவிர அரசியலுக்கு வந்ததில் இருந்துதான் சத்யாவுக்கும் மதிமுகவுக்குமான நெருக்கம் விலகி தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்குகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்த துரை வைகோ என்னை சகித்துக் கொள்ள முடியாமல் கட்சிக்கும் தலைமைக்கும் தீரா பழியை சுமத்தும் ஒருவர் மத்தியில் தான் பணியாற்ற முடியாது என்று தன் ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த ஒருவர் யார் என்று அப்போது துரை வைகோ தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் மல்லை சத்யாதான் என்பது மதிமுகவில் அனைவருக்கும் தெரிந்தே இருந்தது. ஏப்ரல் 20ஆம் தேதி நடந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ குறிப்பிட்ட அந்த ஒருவர் மல்லை சத்யா என்பது தெரிய வந்தது. அந்த கூட்டத்தில் மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்ததை அடுத்து துரை வைகோ சமாதானமானார். முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகும் முடிவையும் திரும்ப பெற்றார். நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதன்மை செயலாளராக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன். உணர்ச்சிகளின் உச்சிக்கே சென்ற வைகோ அந்த கூட்டத்தில் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யாவின் கைகளை பிடித்து ஒருவருக்கொருவர் கை குலுக்க வைத்து தழுதழுத்தார். ஆனாலும் தாயகத்திற்கும் சத்யாவிற்குமான தூரம் அதிகமாகிக் கொண்டுதான் இருந்தது. சில நாட்களுக்கு முன்பாக கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களோடு மல்லை சத்யா தொடர்பு வைத்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய வைகோ பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதே போல தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்கிறார் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். துரோகி பட்டத்திற்கு பதில் சொல்லாமல் மௌனம் காத்த சத்யா 5 நாட்கள் கழித்து வைகோ பாணியிலேயே ஒரு உணர்ச்சி கடிதத்தை பகிர்ந்தார். மகனின் அரசியலுக்காக 32 ஆண்டுகள் உண்மையாகவும் குடும்பத்தை மறந்தும் கட்சியே கதியென்று இருந்த எனக்கு துரோகி பட்டமா? என்னை வீழ்த்த வேறு ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி இருக்கலாம். அல்லது ஒரு பாட்டில் விஷம் கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் குடித்து செத்து போயிருப்பேன் என்று உணர்ச்சிகளை கொட்டியிருந்தார் மல்லை சத்யா.
திமுகவில் இருந்து வைகோ வெளியேறிய போது அக்கட்சியின் எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், பொன் முத்துராமலிங்கம், மதுராந்தகம் ஆறுமுகம், மு கண்ணப்பன் என பல திமுகவின் தளபதிகளும் மாவட்ட செயலாளர்களும் வைகோவுக்கு பின்னால் அணிவகுத்தார்கள். ஆனால் இப்போது அந்த அரசியல் ஆளுமைகள் யாரும் மதிமுகவில் இல்லை. எந்த நோக்கத்திற்காக மதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த பாதையில் அக்கட்சி பயணம் செய்கிறதா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.